வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான பிரெட் அல்வா வீட்டில் எப்படி ரொம்ப டெலிஷியஸாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட்ல இருக்க கார்னரில் இருக்க அந்த ஸ்லைஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த பிரெட்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றி சூடானதும் அந்த சூடான எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை ஏன் நம்ம கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம்னா, நீங்கள் அட் லாஸ்ட் அந்த அல்வா ரெடி ஆகும்போது உங்களுக்கு அந்த அல்வா பார்க்குறதுக்கே ஒரு சாக்லேட் புட்டிங் மாதிரி, ஒரு ப்ரௌனி கேக் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். பார்க்கவே ரொம்ப ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும் நீங்கள் பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம அல்வா ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா நெய்யில் வறுத்த முந்திரி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு கடாயில் 2 கப் தண்ணி, 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வாக்கு சேர்த்துருந்த அந்த சர்க்கரை தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இருக்கும். இப்போது நல்லா நீங்கள் இதை நல்லா மசிச்சு விடணும். அந்த பிரெட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல யம்மியான சாக்லேட் புட்டிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ரொம்ப ரொம்ப யம்மியாக தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்ல நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஹாட்டாக நல்லா சுட சுட பிரெட் அல்வாவை சர்வ் பண்ண ரெடி ஆகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம். இந்த பிரெட் அல்வா நிறைய முஸ்லீம்ஸ் வீட்டில் நம்ம மேரேஜஸில் வைக்கிறத பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக எல்லாராலையும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு. மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ நோட்டிஃபிகேஷன்ஸ்